இந்த தொழிலாளிகளோட சேராத, அவங்க இருக்க பக்கம் போகாதேன்னு சொன்ன கேட்டியா? இந்த பயலுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், பெருச்சாலி அடிக்கிற மாதிரி அடிச்சு விடுவானுங்க. ஆமா, 8 கோடி ரூபாய 1800 பேருக்கு பங்கு போட்டா தலைக்கு என்ன வரும்? எந்த 8 கோடியா? அதான்பா, நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற 8 கோடி ரூபாய், அதை நம்ம மில் தொழிலாளிங்க 1800 பேருக்கும் பங்கு போட்டா தலைக்கு என்ன வரும்? தலைக்கு ஆபத்து வரும். இந்த கணக்கை எவன்டா போட்டவன்? அண்ணன் தான் போடு, நான் இல்ல. அன்னைக்கு சொன்னீங்க மில் தொழிலாளிங்க கிட்டலாம், எங்க அப்பா கிட்ட 8 கோடி ரூபாய் பணம் இருக்குது, எல்லாருக்கும் பங்கு போட்டு தரேன், எடுத்துக்கங்கடா. இல்ல ராஜா, அப்படி எப்படி ஒரு தப்பு கணக்க போட்டு மூளையை குழப்பிக்கிறாத. என் தலை மறைகிற வரைக்கும் நீ எதுவும் செய்ய முடியாது. உன் தலை எப்ப மறையும்? எப்ப மறையுமா? ஒரு துணி எடுத்து போட்டு மூடு, மறை. சும்மா துணி வேஸ்ட். அப்பா, இந்த லூசு பைய சொல்ற மாதிரி நான் சொல்லல. வர லாபத்துல உங்களுக்கு எல்லாம் பங்கு போட்டு கொடுக்குறேன்னு தான் சொல்றேன். அத கூட நீ எப்படி சொல்ல முடியும்? நீ சம்பாதிச்சியா? பாருங்கடா, இது உன் பாட்டன், இது முப்பாட்டன், அவன் பூட்டன், எல்லாரும் பூட்டான். ஆமா, இன்னும் இருப்பான். இவங்க எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து தெரியுமா? அதானே, எல்லாரும் பூதம் காக்குற மாதிரி இந்த சொத்தை காப்பாத்தி வச்சிருக்காங்க. அதை இப்ப நம்ம அப்பா குட்டி பூதம் மாதிரி காத்துக்கிட்டு வராரு, அதை பங்கு போட்டுருக்கோம். இவனுக்கு இருக்கிற அறிவோட உனக்கு இல்லையடா. அப்பா, குட்டி பூதம் ஒரு சின்ன கரெக்ஷன். பாட்டை, முப்பாட்டை, பூட்டை எல்லாருக்கும் மீச தொங்குத, ஓ மீச மட்டும் என் மேல பாக்குது, தொங்க விடு. என்னடா டிஃபன் ரெடி, சாப்பிட வரலாம். இதுக்கு ஏன்டா இப்படி அல்லறதா? சரி சரி, வாங்க முதல்ல டிஃபன் பண்ணுவோம். ஐயா, உனக்கு பைத்தியம். மேலூர்ல வேதரத்ன வீட்டுக்கு எதுக்கு போறோம்? விருந்துக்கு தானே. இப்ப என்ன டிஃபன்? இல்ல, விருந்துக்கு போறதுன்னா வெறும் வயித்தோட போறது. நம்ம மாதிரி பெரிய மனுஷன் எத்தனை பேர் வந்திருப்பான். அவன் முன்னால கப்பு கப்புன்னு வச்சு திணிச்சா நம்ம பத்தி அவன் என்னடா நினைப்பான்? பெரிய மனுஷனுக்கு அழகு டச் பண்ணி வேஸ்ட் பண்ணணும். ஓஹோ, வேஸ்ட் பண்றதுன்னா பெரிய மனுஷன். ஆமாடா, வாடா வாடா. அப்பா சொல்றதுக்கு ஒத்த சக்தியை விடு. என்ன லூசு பைத்தியம் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை எல்லாரையுமே லூஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த காலனியில இருக்கிற ஏழை பசங்களுக்கு புஸ்தகம், ஸ்லேட் எல்லாம் வாங்கி கொடுக்க போறேன் அப்பா கிட்ட கேட்டியே, என்ன ஆச்சு? அதான் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரு சொல்லிட்டாரு, நீ சும்மா இருந்துட்ட. அப்படிதான் கேட்கிறாருடா. நீயே சம்பாதிச்சேன்னு சும்மா எல்லாம் என்ன பண்றது? நீ அறிவாளி, சும்மா இருந்துட்ட. நான் லூஸ் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்ன செஞ்ச? போன வாரம் என் வைர மோதிரத்தை காக்கா தூக்கிக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன். ஆமா, காக்காயா தூக்கிட்டு போச்சு? நான் தான் தூக்கிட்டு போனேன். தூக்கிட்டு போய் 3000 ரூபாய்க்கு வித்து அந்த ஏழை பசங்க என்னென்ன கேட்டாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன். அண்ணா, நான் இந்த மாதிரி லூஸ் மாதிரி தான் நடிக்கிறேன், நிஜமாவே லூஸ் இல்லைன்ற விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லிடாத. இதே மாதிரி நடிச்சு அவர் நான் வழிக்கு கொண்டிருப்பேன். அதான் என் திட்டம். நீ ஸ்ட்ரைட்டா போ, நான் ஷார்ட்கட்ல வரேன். சின்ன தம்பி, இப்போ ஒரு ஐடியா பண்ணலாம். என்ன? இந்த மோதிரத்தை பிரிச்சாடி தூக்கிட்டு போச்சுன்னு சொல்றேன். அதெல்லாம் சும்மா சொல்றத கேடா. இப்போ அப்பா இங்க சாப்பிட்டுட்டு அங்க எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணணும்னு சொன்னார்ல, அவர் சாப்பிடாமலேயே பட்னியோடய எடுத்துக்கிட்டு போய் அந்த பசியில ஒரு நமக்கு சாப்பிட. மணி என்ன? 9 ஆகுது. 9:30 மணிக்கு நாம அங்க இருக்கணும். லேட் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க. வைத்தியர் போயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாருங்க. என்ன? ஹலோ, டாக்டர் விடுங்களா, டாக்டர் விடுங்களா. எது அர்ஜுனா லாண்ட்ரியா? எனக்கு டாக்டர் வேணியா? இவன் பட்டி சாய் வாங்க, இவன் பட்டி சாய் வாங்க. வகுப்பு காட்ட வகுப்பு வகுப்பு. இதுவும் ராங் நம்பரா? ஐயோ அட கடவுளே. சாவியை கொடுங்கப்பா. சாவியா? ஏன் எதுக்கு? ஐயோ, காக்கா அவளுக்கு கையில சாவியை கொடுக்கணும்ப்பா. ஓட்ட தர மாட்டேன், நானே வந்து கொடுக்குறேன். சரி வாங்க, சாவியை கொடுங்கப்பா. சாவியை கொடுங்க. ஓ, அவனுக்கு தான் காக்கா வலுப்பு, உங்களுக்கு இல்ல. சாவியை கொடுங்களேன். ஐயோ, இரும்பு போட்டி சாய் விடா, இவனை நம்பி கொடுக்க கூடாது. இப்ப சரியா போச்சு. எப்படா சரியா போச்சு? 8 கோடி ரூபாய் இரும்புட்டி சாரி தொட்டேன், சரியா போச்சு. இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. வலிப்பு வந்தா சௌகரியமா இருக்கும். அவங்களா பசி பிராணம் போதியலே ஏதாவது இருந்தா கொண்டாடா, கொண்டா 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 கொண்டாடா. ஏன்டா அப்பா, இத பாருங்க, அந்த வேபத்தை காத்துக்கிட்டு இருப்பாரு. வாங்க போலாம். வாடா வாடா. உனக்கு என்ன தைரியம்டா? என் முன்னாலே கால் மேல கால் போட்டு பத்திரிக்கை படிக்க? உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுறேன்.
நீங்க வந்ததை நான் கவனிக்கல, என்ன மன்னிச்சிருங்க எஜமா. அப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருக்க. அது எப்படி மன்னிக்கிறது? இவ யோகியது அப்பா யோகியது என்ன? அப்பாவுக்கு மூளை இல்லைன்னு ஊர்ல 1000 பேர் பேசலாம், ஆனா அப்பா கையில 8 கோடி இருக்கு. 8 கோடி மரியாதையே பிடிச்சேன். ஒரு டிரைவர் உட்கார்ந்தா மரியாதை போயிடுமா? கண்டிப்பா இருக்கிறதே கொஞ்சம் மரியாதை, அது எப்ப போகும்னு சொல்ல முடியாது. ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா அப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருக்கேன். இன்னொரு தடவை இப்படி நடந்தானா நானே அவனை டிஸ்மிஸ் பண்றேன். நல்லா கேட்டுக்க, இனி ஒரு தடவை அப்பா எதிரில நீ உட்கார்ந்தா நீ டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். டேய், இந்த பசங்களுக்காக அவனை மன்னிச்சிருக்கேன். வெளியே போயாரு. சரிங்க. ஒரே விஷயத்தை என்ன சொல்ற? இவ சரியில்லப்பா, இவ சொல்றது கரெக்ட். நீங்க வீட்டை விட்டு புறப்படும் போது என்ன சொன்னீங்க? என் எதிரில இன்னொரு தடவை உட்கார்ந்தா டிஸ்மிஸ் சொன்னீங்களா இல்லையா? உங்க எதிரிலே உட்கார கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. என்ன திமிர் இருந்தா இவன் வந்து பக்கத்திலே வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். ஓடு ஓடு. அப்பா, அவன் சரியில்லைன்னு சொல்லுங்க. டிசிப்ளினா டிசிப்ளின் தான். உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். இல்லை, அவன் சும்மா இருக்கும் போது என் எதிரில உட்கார்ந்தா தப்பு. அவன் கார் ஓட்டிட்டு வரும்போது பக்கத்துல உட்கார்ந்தா என்னடா? உட்கார கூடாதுன்னா எப்பவுமே உட்கார கூடாதுதான். வேணும்னா நின்னுகிட்டே காரை ஓட்டட்டும். காரை நின்னுக்கு எப்படி ஓட்டுறது? ரயில் இன்ஜின் ஆயுது. ஓட்டி காமிடா. ஓட்ட முடியாதா? இதான் ஸ்டீரிங். ஹார்ன், அது ஹார்ன். காரை ஓட்டுறியா என்ன பிடிச்ச ஆட்டுறியா? லெஃப்ட்ல ஓடிச்சம்பா. லெஃப்ட்ல ஓடிச்சானா? மூஞ்சி பாரு. டேய், நீ ஒழுங்கா என்ன ஊர்ல ஓடி சேர்க்க மாட்டேன். ராஜா, நீ காரை ஓட்ட. ஓட்டாதே ஓட்டாதே. என்னடா டுரு டுருன்னு காரை ஓட்டாண்டா? கார் ஸ்டார்ட் ஆகலையப்பா. அயோக்கியப்பா, கெடுத்துட்டான், காரை கெடுத்துட்டான். நீ காரை கெடுத்துட்டானா? நான் போய் நினைச்சேன் இப்படி எல்லாம் நடக்கும். நீ அப்பா நினைச்சு நான் சொல்றதுக்கு என்ன? இப்ப சொன்னாதானே சுவாரஸ்யம். அட பாவி, இப்ப என்ன செய்யறது? பசி வேற புடுங்குது, நேரம் வேற ஆகுது. இப்ப என்னடா செய்யறது? இறங்குப்பா, கீழே இறங்குப்பா. கீழே இறங்க. இறங்கு இறங்கு. ஏதாவது 4 பேரை பிடிச்சி தள்ள விடுறேன். இறங்குங்க. ஏண்டா டேய், வேற வீட்டுக்கு போகணும், மணி வேற ஆச்சே. அப்பா, ஒண்ணு செய்யுமா? என்ன? அந்த டிரைவரை கூப்பிட்டு, அப்பா டிரைவர், நீ எதிரில உட்கார்ந்தாலும் தப்பில்ல, பக்கத்துல வந்து உட்கார்ந்தாலும் தப்பில்ல, என் மடி மேலேயே வந்து உட்கார்ந்தாலும் தப்பில்ல, நான் உன்ன சொன்னதெல்லாம் தான் தப்பு, என்ன தயவு பண்ணி மன்னிச்சுக்க அப்படின்னு மன்னிப்பு கேளுங்க. அவன் கார் ஓட்டுவான். சும்மாடா லூசு. அப்பா போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா? மானம் பெருசா காரு பெருசா? எதுப்பா பெருசு? மானம் தான் பெருசு. அப்ப நடப்புவாங்க. ஐயோ, நடக்கிறதா? என் பரம்பரையில எவன்டா நடந்திருக்கிறான்? நொண்டி பரம்பரையா? சும்மா இல்ல. ஐயோ, பசி வேற குடலை புடுங்குது. 4 மைல் தொலைவு இருக்காடா, எப்படி நடக்கிறது? இதெல்லாம் பார்த்தா நடக்காதுப்பா. ஓடி நிறைய நடப்போம். வாங்க. 80,000 ரூபாய் கார் ஆச்சு, அது கிடக்கு கையில. நீங்க வாங்க. ஏன்டா இப்படி ஓடுறீங்க? வயசானவன் என்னால முடியுமா? போய் தர வேண்டாம், இந்த நாளைக்கு போறது எல்லாம் வீணா போயிடுவாப்பா. வாங்கப்பா. வாப்பா. வாப்பா. பாருங்களா, 80,000 ரூபாய் கார அங்க விட்டு விட்டு என்ன நடக்க வைக்கிறீங்களா? ஐயோ, என்னால முடியலையே. எல்லாம் ஆச்சு. சரி, அப்ப நாங்க வரதுக்கு ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டாச்சா? ஆச்சு. ஒண்ணும் மீதி இல்ல, இதுதான் கடைசி பந்தி. நாங்க வரோம். அப்புறம் என்னப்பா, ஒண்ணும் தான் மீதி இல்லையா? எல்லாம் சாப்பிட்டாச்சு, நம்ம வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியது தானே? என்ன சாப்பிட வந்தோம்? பின்ன எதுக்கு வந்தோம்? பிளேட் கழுவ வந்தோம். சாப்பிட வந்தோமோ இல்லையோ, சாப்பாட்டை வேஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம். அதுக்காக சாப்பாடு வேண்டாமா? இல்ல, வாயண்டா. அட வாப்பா, வா 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 வா. கருணாகரா, என்னப்பா இவ்வளவு லேட்டு? ஒண்ணும் இல்லப்பா, அது இந்த நான் சொல்றேன். இந்த கார் டிரைவர் இல்ல, கார் டிரைவர். எதுக்குப்பா காலம் மிதிச்ச? ஆனா மிச்சம் தெரியாம பட்டுச்சுடா. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா உங்க ஆசீர்வாதத்தால ஒரு குறையும் கிடையாது, எல்லாம் திருப்தியா முடிஞ்சது. நான் சொல்ல போறத கேட்கவே இல்லை. நீங்க சொல்லு. கார்ல இருந்து இறங்கி
காரை விட்டு இறங்காம உட்கார்ந்துட்டே இருப்பான். நான் சும்மா இரேன். ஐயோ நடந்ததை சொல்ல வேண்டாமாப்பா, அங்க நடந்தத. நடந்ததெல்லாம் இருக்கு, இனிமே நடக்க போறத பத்தி. அப்போ போ சொல்லவும் நட. ஆமா, நீங்க பேசிக்கிறத பார்த்தா வர்ற வழியில ஏதோ ஒரு பெரிய விவகாரம் போல் இருக்க. நீ ஒரு சுத்த விவகாரம் கட்ட வேண்டாம். வர விவரம் கட்ட வீட்டுல சோத்துக்கு வந்துருக்கோமா? வாங்க வாங்க. வணக்கம் மாமா. என்ன செய்யுமா இருக்கிறியா? என்ன படிக்கிற? பியூசி. என்ன தம்பி? வேகரத்னம் பொண்ணு மீனா. நம்ம மீனா இது என்ன தம்பி நீ பார்த்தது இல்ல? அப்ப பாக்கும்போது சின்ன மீனா இருந்தது. ஏண்டா அப்படியே இருக்கும், பெரிய மீன் ஆகாதா? மீனு நீ வெயில்ல போகாத, கருவாடு ஆயிடுவேன். மாப்பிள்ள நல்லா ஜோக் அடிக்கிறியே. நீங்க என்ன அடிக்காதீங்க. சரி வாங்க எல்லாம் போய் சாப்பிடுவோம், அப்புறம் பேசுவாங்க. சீக்கிரம் கொண்டாட சொல்லப்பா, பசி முடுங்குது. சீக்கிரம் சீக்கிரம் பரிமாறுங்கப்பா, பசி. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். போடாதே அப்பா, உருளைக்கிழங்கு போடாதே, அப்பாவுக்கு வாய்ப்பு ஒத்துக்காது, வேண்டாம். கத்திரிக்காய் போடாதே, கத்திரிக்காய் போடாதே. அப்பா நாட்டு மருந்து சாப்பிடுறாரு. பச்சடி வேண்டாம், அப்பாவுக்கு ஆஸ்மா வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீ போயிடு, வேண்டாம் வேண்டாம், போயிடு. சோறு போடாத. சப்பாத்தி இருக்கா? சப்பாத்தி இல்ல. சப்பாத்தி இல்ல, அப்ப சப்பாத்தி தான் வேணும். இன்னும் நீங்க விளையாடுறீங்களா? அப்பா கொல்றது தீர்மானம் பண்ணிட்டீங்களா நீங்க? அவருக்கு டயபெட்டிஸ், ஆஸ்மா, மூலக்கோளாறு, என்ன விளையாடுறீங்க? போங்க, ஒண்ணு வேண்டியது இல்ல. சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். என்ன விளையாடுறீங்க? என்ன கரணாகரா, சாப்பாடுலாம் திருப்தி தானே? இருந்தாலும் இன்னொரு தடவை சாப்பிடணும் போல இருக்குப்பா. இருக்கட்டும், நான் சாப்பிடும் போது கூட சாப்பிடலாம். இதென்ன எல்லாம் கையில? அவனை பத்தி உனக்கு தெரியுமே. போட்டு போட்டு கீழே போட்டு. அதுல ஒண்ணும் இல்ல. வேதா கொஞ்சம் அப்படி வா, தனியா பேசணும். எங்க 2 பேரும் தனியா போறாங்க? என்கிட்ட சொல்லியே. பசங்க சாப்பிட விடாம அடிச்சுட்டாங்க, ஏதாவது குடு திங்கிறேன்னு கேட்பாரு. ஏன்பா கருணாகரா, என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு. என்ன அது? என் பையனோட தொல்லை சகிக்க முடியலப்பா. சின்னவன் சேட்ட அதிகமோ? அவனை தள்ளு, அந்த பெரிய பையன் ராஜா இருக்கானே, அவனுக்கு நான் நல்லா தானே இருக்கான். சுத்த விவரம் கட்டவாப்பா நீ. இந்த தொழிலாளிகளோட சேர்ந்துகிட்டு போனஸ கொடுன்றான், சம்பளத்தை ஒசத்துன்றான், வீட்டை கட்டி கொடுன்றான், இன்னும் என்னத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அப்புறம் என்ன, அவனே எல்லாத்தையும் அள்ளி அந்த பயலோடு கொடுத்து விட்டு என்ன நடுத்தருவுல நிக்க வச்சுருவாங்க போல. கருணாகரா, அதெல்லாம் வயசு கோளாறு. வயசு கோளாறா? அப்படின்னா சீக்கிரம் ஓ மகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. சீக்கிரமானா எப்படிப்பா? என் சின்ன பையனுக்கு தான் ஓம் பொண்ண கல்யாணம் பண்ணதா தீர்மானம் பண்ணிட்டேன். பெரிய பையன் ராஜாவுக்கு எனக்கு சமமான அந்தஸ்து உள்ள இடமா பார்க்க வேணாமா? நீ ஒரு விவரம் கட்டாளப்பா. தயிரை வச்சுக்கிட்டு மோர் கலஞ்சானா. உன் தங்கச்சி பார்வதியோட பொண்ணு இருக்கும்போது அப்புறம் என்ன? ஏண்டா ஏதாவது இருந்து பேசுறியா? அதுகிட்ட தான் 15 வருஷமா நான் விரோதமா இருக்கேன். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் போய் பொண்ணை கேட்கறது? நீ இன்னும் பழசையே பேசிக்கிட்டு இருக்கு. கருணாகரா, நான் பட்டணம் போகும்போதெல்லாம் உன் தங்கச்சி பார்வதி என்ன பார்த்து, எங்க அண்ணன் இப்படி பாராமுகமா இருக்காரு, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? என் பொண்ணை எங்க அண்ணன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிம்மதியோட கண்ணை மூடுவனே அப்படின்னு கண்ணை கசக்குதுப்பா. என் தங்கச்சி அப்படி சொல்லிச்சு. பின்ன நானாவா சொல்றேன்? உன்ன மாதிரி கிறுக்கனா? இருந்தாலும் யோசிக்கப்படாது. இந்த கல்யாணத்தை ரொம்ப கெட்டிக்காரத்தனமா நடத்தணும். ஆனா மதுரையில் நடக்கப்படாது. ஏன் கேட்கப்படாது. எனக்கு ஊட்டியில ஒரு பங்களா இருக்கு. உன் பயல்களை கூட்டிக்கிட்டு நீ ஊட்டி வந்துட வேண்டியது. உன் தங்கச்சி பார்வதி பொண்ணு அழைச்சிக்கு ஊட்டிக்கு வந்துட வேண்டியது. ஊட்டியில கல்யாணம் ஜாம் ஜாம் ஜாம். கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணையும் மாப்பிளையும் ஃபாரினுக்கு அனுப்பிட வேண்டியது. ஹனிமூன். 6 மாசம் உலகத்தையே சுத்தட்டும். ஆனா உன் தங்கச்சி மகன் இருக்க, அடாடா ரொம்ப கெட்டிக்காரி. உன் மகன் அப்படியே மாத்தி எடுத்துருவான். அப்புறம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பாரு, அப்பனுக்கு மகன் தான் லீகல் அட்வைசர். நல்ல யோசனை தான். இன்னைக்கே பார்வதிக்கு லெட்டர் எழுதுறேன். சின்னம்மா, காந்திமதி எங்க இருக்கீங்க? ஐயோ, எனக்கு லெட்டர் வந்திருக்கு. என்ன லெட்டர்? மதுரையில இருந்து எங்க அண்ணன் எனக்கு எழுதிருக்காங்க. என்ன எழுதிருக்காங்க? என் பொண்ணு மேகலை இல்ல, அவளை எங்க அண்ணன் மகன் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, உடனே ஊட்டிக்கு புறப்படணுமா. அங்க வேகரத்னம் பங்களா எல்லாம் ஊட்டில, அங்க எங்க அண்ணனும் அண்ணன் பிள்ளைகளும் அங்க புறப்பட்டு வர்றாங்களாம். கல்யாணத்துக்கு அங்கேயே பேசி முடிவு பண்ணணும்னு எழுதிருக்காங்க. என்னம்மா, யாருக்கு வேணும்? உனக்கு தான் மேகலை. அப்படியா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். என்னது இது? என்னது? மாமா மதுரையில இருந்து லெட்டர் எழுதிருக்காங்க. இன்னைக்கே ஊட்டிக்கு புறப்படணுமா. சின்னம்மா, ஊட்டிக்கு வேண்டாம் போ, கல்யாணம் எல்லாம் வேண்டாம். சிச்சி, என்னடி விளையாடுற? அம்மா சொல்றபடியே கேட்டுக்க. என்னடி நீ? அந்த மாப்பிள்ள கருப்பா சிவப்பா தெரியாது, முகத்தையும் பார்த்தது இல்ல, நீ என்னடி பாக்குறது? எங்க அண்ணனே ராஜ ஆட்டம் இருப்பாரு, அவர் மகன் மந்திரி மாதிரி இருப்பாரோ? பயமுடு. சின்னம்மா, இவ வர வர ரொம்ப வாயாடியா போயிட்டான். எங்க அண்ணன் புள்ளக்கே இவளை கட்டி வச்சு இவ கொட்டத்தை நான் அடக்கிறனா இல்லையா பாரு. சரி சரி, புறப்படுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு.
அது எதுக்கு அழுகுறியா? ஏன் கவலையா இருக்கிறியா? புருஷன் காணோம். புருஷன் காணா போச்சு, புருஷன் காணா போச்சு. எங்க போச்சு புருஷன்? நரி பிடிக்க ஊருக்காட்டுக்கு போச்சு. நரி பிடிச்ச ஊருக்காட்டுக்கு போச்சா, ஏற்காட்டுக்கு போச்சா, ஆற்காட்டுக்கு போச்சா? ஒரு ரூபா குட்டு லாட்டரி சீட்டு வாங்கினேன். 1000 ரூபாய் பணம் விழுந்துருச்சு. இந்த பணம் எனக்கு பணம் வேணும். இன்னத்துக்கு லாட்டரி அடிச்சே. பணம் இருந்தா மோசா புத்தி வரும். பணம் வேணாப்பா. பணம் இருந்தா தானே மோசா புத்தி வரும். செலவு பண்ணி கரைச்சி போட்டா கரைச்சிடலாம். உளுந்தூர்பேட்டை போவோமா? உளுந்தூர்பேட்டை வேணாம். அங்கே வெயில் அடிக்கும். ஊட்டி போலாம். அங்கே படத்தை காலி படலாம், ஜாலி படலாம். வர்றா உங்க அண்ணன் இருக்கானே சதா தொழிலாளி தொழிலாளி அவனுங்களுக்கு அத்த செய்யணும் இத்த செய்யணும் திட்டம் போடுறான்ல, அதுக்கு பதிலா நான் ஒரு சதி திட்டம் தயாரிச்சு அவனே கவுக்கிறதா இருக்கேன். என்ன திட்டம்பா? ஏய், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்தாண்ட இந்தாண்ட நகர விடாதபடி பண்ணாத்தான் அவன் சரிக்கு வருவான். ஆயினால அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணி என்னையும் அந்தாண்ட இந்தாண்ட நகர விடாம பண்ணுங்கப்பா. எனக்கு கல்யாணம்ப்பா. முதல்ல அவனுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு கால் கட்டு போடுறேன். கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன், கால் கட்ட நீங்க போட்டுக்கோங்க. அண்ணா அண்ணா வர அண்ணா வர அண்ணா வர அண்ணா சத்தம் போடாத பேசாதீங்க. பாரு சின்ன தம்பி, திருப்புகழ்ல சொல்லி இருக்காரு ராமலிங்க சுவாமி, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். திருப்புகழ் ராமலிங்க சாமி. நல்லா படிச்சிருக்கீங்கப்பா நீங்க. ஆமா. இது என்னப்பா பிரமாதம்? மகாபாரதத்துல ஒரு இடத்துல சீத்தை பாடுறா பாருங்க. மன்மதல் இல்லை வென்றார் உண்டா. ஏன்பா என்ன குழப்பறீங்க? நான் ஏற்கனவே லூசு. ஏண்டா நீ சொல்லியா தெரியணும்? அண்ணன் போயிட்டா உள்ள. சொல்லுங்க அப்புறம். உங்க அண்ணன் ராஜாவுக்கு பார்த்திருக்கிற பொண்ணு இருக்காளே, மகா பயங்கர யாருப்பா அந்த பொண்ணு? சொல்லுனா சரி, தெரியாத பொண்ணை கட்டிக்கிட மாட்டேன், உங்களோட ஊருக்கும் வர மாட்டேன்னு அண்ணன் சொல்லிடுறான். என்ன செய்வீங்க? ஏய், அவன் முகத்தை கழித்து வெளியே வரட்டும். அடே மகனே, உனக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு புறப்படணும் அப்படின்னு சொல்லுவேன். அவன் இதுவரைக்கும் என் பேச தட்டி நடந்திருக்கானா? கிடையாது. சரி, ஊருக்கு புறப்பட்டு வந்துடுறான். அங்க வந்து முறைக்கு பண்றான். என்ன செய்வீங்க? நான் என்ன ஏமாளியா இழிச்ச வாயனா? இல்லையா, சத்தியம் வாங்க போறேன்டா. சத்தியம் வாங்கிட்ட அப்புறம் எப்படி மாறுவான்? சின்ன தம்பி, என்ன அது 1/2 மணி நேரமா முகத்தை கழுவுறான்? அது என்ன முகம் அப்படி முகம்? சோப் போடுறானா? இல்லையே, நான் தானே சோப் போடுவேன், அவன் போட மாட்டானே. எட்டி பாரு. ராஜா, ராஜா, அண்ணா, அண்ணா, சத்தத்தை காணோம். உங்க அண்ணன் கம்பியை நீட்டி விட்டான்டா. கம்பியே நீட்டலப்பா, வெறுமையே நீட்டி இருக்கான். ஐயோ, அப்பா போலீஸ்ல சொல்லிடலாமா? உனக்கு மூளை இருக்கா? ஊர்ல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன பேசுவான்? என்ன பேசுவான்? பையன் எவளையோ காதலிச்சிருப்பான், அப்ப அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருப்பான், அதனால அவளை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு ஊரே என்ன கேவலமா பேசும். அப்படியா பேசுவாங்க? இப்படி பேசினாங்கன்னா எப்படி? பையன் ஏன் தெரியுமா ஓடிட்டான்? அப்பங்கார இந்த கிழ வயசுல ஏதோ ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான், அதான் பையன் ஓடிட்டான். படுவாவி மூடாவாய. ஏண்டா அவன் எங்க போயிருப்பான்? நானும் உங்க கூட தானப்பா இருந்தேன். அப்பா, எனக்கு ஒரு யோசனை. என்ன? அண்ணன் பாத்ரூம் ஜன்னல் வழியாத்தானே இறங்கி போயிருக்கிறான், நாமும் பாத்ரூம் ஜன்னல் வழியாவே இறங்குவோம். அண்ணன் காலடிய வாட்ச் பண்ணிக்கிட்டே போவோம். அது நம்ம எங்க கொண்டு போய் விடும்? வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விடும். ஏன்டா என் வயிற்றத்துல கொட்டிக்கிறத? இந்த மாதிரி செஞ்சா என்ன? இல்ல, அந்த மாதிரி செஞ்சா சரியா வராது. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காம சரியா வராதுன்றிய. நீ எந்த யோசனை சொன்னாலும் அது சரியா இருக்காதுப்பா. கேளுடா, உங்க அண்ணன் ஒரு அவசர வேலையா தில்லிக்கு போயிருக்கான்னு ஒரு பொய்ய புளி வச்சிருவோமா? அப்பா,
இது வரைக்கும் டெல்லிக்கு யாரும் பாத்ரூம் ஜன்னல் வழியா போனது இல்லப்பா. அவன் இந்நேரம் எங்க போய்கிட்டு இருக்கானோ?